2024-25 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்திற்காக ரூபாய் 1000 கோடி ஒதுக்கீடு. திமுக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி இறுதியாகியுள்ள நிலையில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது ஏன் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன். அவருடன் செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி அந்த தொகுதி பங்கீடு என்பது உடன்பாடு எட்டியிருக்கிறது. இதற்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகி இருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய பொதுச் செயலாளர் நம்மிடம் இருக்கார். சார் வணக்கம் சார். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் இறுதி முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக கொஞ்சம் விரிவாக. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே தமிழகத்திலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற இந்தியா கூட்டணி என்பது எந்தவிதமான சிக்கல்களும் இல்லாமல் தொடர்ந்து முடிவுகள் எட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எந்தவிதமான சிக்கலும் இல்லாமல் முதல் பேச்சுவார்த்தையே சுமூகமாகத்தான் நடந்தது. இப்ப 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையிலே முடிவாகி இருக்கிறது. தேர்தல் பணிகளை துவங்குவதற்கு நாங்கள் தயாராகி இருக்கிறோம். இந்த முறையும் அந்த உதயசூரியன் சின்னத்தில் கிளம்புங்கிறதுக்கான காரணம் என்ன சார்? எல்லா கட்சிகளும் தனி சின்னத்தில் நாங்கள் கிளம்பலங்கோ அதற்காக தயாராகிறோம் சொல்லுவோம். நீங்க இதுல 2019 போல அதே சின்னத்தில் நாங்கள் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் சொல்லிருக்கீங்க. அது சம்பந்தமா இந்த 5 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறோம். எந்த சின்னத்திலே போட்டியிட்டோம் என்பது பிரச்சனை அல்ல, நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை பொறுத்திருக்கிறது. நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மிகச்சிறப்பான செயல்பாடுகளோடு அனைவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றிருக்கிறார். அது சின்னம் தடையாக இருக்கவில்லை. அதனால் அதை பற்றி பெரிதாக நாங்கள் யோசிக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியிலே நாம் செயல்படுகிறோம். ஆனால் அதில் எந்தவிதமான தவறும் இல்லை என்ற எண்ணத்தில் தான் மீண்டும் அதையே முடிவெடுத்திருக்கிறோம். கொங்குல உங்களுக்கு எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்கு? கடந்த முறை போன்ற அதிமுக சொல்லுது கொங்கு எங்களுடைய கோட்டை, இந்த தேர்தலில் அதை நாங்கள் மீட்டெடுப்போம், சட்டமன்ற தேர்தலத்தை விட்டுட்டோம் அப்படின்னு 2019 சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சென்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலிலே பெரும்பாலான இடங்களிலே 90% மேலான இடங்களிலே எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த முறையும் 2019 போலவே அனைத்து தொகுதிகளிலுமே நாங்கள் வெற்றி பெறுவோம். இறுதியாக ஒரு பிரதமர் நரேந்திர மோடி வருகிற 27 உங்களுடைய கொங்கு பகுதியாக திருப்பூர் வர இருக்கிறார். கொங்குல நாங்களும் ஸ்ட்ராங்னு சொல்லி காட்ட போறோம் அப்படின்னு பாஜக ஒரு பக்கம் சொல்லுது. அவருடைய அந்த முடிவு அவங்களுடைய நம்பிக்கை எடுபடும். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொருவரும் வளர வேண்டும் என்று விருப்பப்படுவார்கள். அந்த வகையிலே அவர்களும் அவர்களுடைய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி பேசப்பட்டாலும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வரும்பொழுது என்ன நடந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் யாருடைய முயற்சியும் நான் குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை. உங்களுடைய விரிவான பதில்களுக்கு நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. 2024-25 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்திற்காக ரூபாய் 1000 கோடி ஒதுக்கீடு.